In figure, xy and x dash y dash are two parallel tangents, parallel கொடுத்துட்டாங்க, to a circle with the center O and another tangent AB with the point of contact C intersecting xy at A and x dash y dash at B. Prove that angle AOB equal to 90 degree. Angle AOB னா இது நான் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ அடிஷ்னலாக ஓசியும் ஜாயின் பண்ணிக்கிறேன், அது ரேடியஸ் இல்லையா. அது இல்லாமல் இந்த ஏபின்ற டான்ஜென்ட்டோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வித் திஸ் ரேடியஸ். ஓகே, இப்போ கிவன் திங்கை நீங்களாக எழுதிக்கோங்க, இட் வில் டேக் மோர் டைம். ஸோ நான் ஜாயின் பண்ணுறதுலேருந்து எழுதுகிறேன். ஜாயின் ஓஏ ஓபி அண்ட் ஓசி ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அதை பார்த்தா உங்களுக்கு என்னென்ன தெரியுது? ஓசி ரேடியஸ், ஓபி ரேடியஸ், ஓக்யூ ரேடியஸ், ஓபி ஓசி ஓக்யூ எல்லாமே ஈக்குவல். சரியா? இந்த லென்த்து இந்த லென்த்து இந்த லென்த்து ரேடியஸ். சரி, இப்போது இந்த ஏன்ற பாயிண்ட்டை எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டாக வச்சிட்டோம்னா ஏபி ஏசி ரெண்டும் டேஞ்சன்ஸா, அப்போ அந்த ரெண்டு லென்த்தும் ஈக்குவலா? த லென்ஸ் ஆஃப் தி டேஞ்சன்ஸ் ட்ரான் ஃப்ரம் அன் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் ஆர் ஈக்குவல் பார்த்துருக்கோமா? அந்த தியரம் படி ஏபி ஈக்குவல் டு ஏசின்னு வந்துடும். அதே தியரம் படி பிசி ஈக்குவல் டு பிக்யூன்னு வந்துடும். பை தியரம் தி லென்ஸ் ஆஃப் தி டேஞ்சன்ஸ் ட்ரான் ஃப்ரம் அன் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் ஆர் ஈக்குவல். External point to a circle are equal. இந்த தியரம் படி AP equal to AC. Similarly, BC equal to BQ. சரி, இப்போ நம்ம ட்ரையாங்கிள்ஸ் எடுக்கலாம். AOC AOP எடுப்போம். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் AOC AOP, இதில் AO காமன் ஃபார் போத் த ட்ரையாங்கிள்ஸ். ஓபியும் ஓசியும் ரேடியஸ்னால ரெண்டும் ஈக்குவல். இப்போ தான் பார்த்தோம் ஏபி ஏசி ரெண்டும் ஈக்குவல்னு இல்லையா. அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ருவெண்ட் தானே, பை ட்ரிபிள்எஸ் கான்க்ருவெண்ட் ரூல். இப்போ சிபிசிடி படி ஆங்கிள் இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு வந்துடும். நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணோம்? ஆங்கிள் ஏஓபி இஸ் 90ன்னு ப்ரூவ் பண்ணோம். இந்த ஆங்கிள் 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ நமக்கு கிடைக்கிறது கான்க்ருவெண்ட்னால இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல்னு வருது. அதே ரீசன் தான் இங்கேயும். ட்ரையாங்கிள் பிஓசி பிஓக்யூவில் ஓக்யூ ஓசி ரெண்டும் ரேடியஸ்னால ஈக்குவல், பிசி பிக்யூ ரெண்டும் டான்ஜென்ட்ஸ் ஃப்ரம் அன் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் பினால ஈக்குவல், ஓபி காமன் சைடு. ஸோ ட்ரிபிள்எஸ் கான்க்ருவெண்ட் ரூல் படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே கான்க்ருவெண்ட்னு வந்துடும். அதாவது பிஓசியும் பிஓக்யூவும் கான்க்ருவெண்ட்னு வந்துடும். ஸோ ஆங்கிள் பிஓசியும் ஆங்கிள் பிஓக்யூவும் ஈக்குவல்னு வந்துடும் பை சிபிசிடி. ஸோ இதை அப்படியே எழுதுங்க. Therefore, by triple-S congruence rule, triangle AOC congruent to triangle AOP. By CPCT, angle AOC equal to angle AOP. Similarly, triangle BOC congruent to triangle BOQ. இதே ரீசன் தான் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே. அப்போ அதுலேயும் பை சிபிசிடி போட்டால் ஆங்கிள் பிஓசி ஈக்குவல் டு ஆங்கிள் பிஓக்யூ. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஏபிக்யூன்றது ஒரு டயாமீட்டர், அப்போது ஒரு ஸ்ட்ரைட் லைன். அதில் இப்படி பாருங்கள், ஏபி ஒரு ஸ்ட்ரைட் லைனு, அதில் இப்போ இதெல்லாம் ஒரு ஒரு லைன்ஸாக போகுதா? இப்போ இதெல்லாம் ஒரு ஆங்கிள்ஸ், சம் ஆஃப் ஆல் ஆங்கிள்ஸ் லீனியர் பேராக தெரியுதா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வந்துடும்.
Okay. In line PQ, angle AOP plus AOC plus angle BOC plus BOQ equal to 180 degree. லீனியர் பேர்னால இப்போ இது ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல்னு பார்த்தோம்ல. அப்போ ஏஓபிக்கு பதில் ஏஓசியே எழுதிடலாம். அப்போது ஆங்கிள் ஏஓசி ப்ளஸ் ஆங்கிள் ஏஓசி ப்ளஸ் ஆங்கிள் பிஓசி. இந்த பிஓக்யூவும் பிஓசியும் ஏற்கனவே ஈக்குவல். அப்போ அதுவும் பிஓசி ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ 2 டைம்ஸ் ஆங்கிள் ஏஓசி ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆங்கிள் பிஓசி. அப்போ 2 காமனாக வெளியில் எடுத்துட்டேன். அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் சேர்ந்தால் என்ன வரும்? ஆங்கிள் ஏஓசி ஆங்கிள் பிஓசினா ஆங்கிள் ஏஓசி ப்ளஸ் ஆங்கிள் பிஓசினா ஆங்கிள் ஏஓபி வந்துடும். தட் இஸ் ட்வைஸ் ஆஃப் ஆங்கிள் ஏஓபி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஏஓபி ஈக்குவல் டு 90. ப்ரூவ்டு.